Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 9th standard workbook, worksheet 20, supplementary mother voice. First one, read the following passage from the story Mother's Voice and answer the following. When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. He took her along the endless tunnels of Senalopolis, showing her the tall structures which propped up the star-studded sky. It's so easy to walk here, son. His mother had still a young, ringing voice, perhaps because she had been such a great singer. So long as he could remember her, she had always liked singing. On holidays, when they had guests, she sang cheerily and enthusiastically, but on weekdays, as she went about the chores, her singing was muted and a little sad. She even talked in a sing-song band. Now, too, there was something unusual in her voice. Perhaps she was excited because it was her first visit to the moon. As he listened to her familiar voice that was so dear to him, he wondered why it had this ringing sound. இப்போது இந்த பேராகிராஃப்லேருந்து பேசேஜ்லேருந்து நம்ம கொஸ்டின் இது பண்ண போகிறோம். சரியா? அந்த நேரேட்டர் அவங்க அம்மாவை மூணுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அப்போது அவங்களுக்கு என்னது அடிக்கடி பாடக்கூடிய ஹேபிட் இருக்குது அப்படின்னு இந்த பார்த்ததையும் இந்த மூணு பார்த்ததையும் ஃபஸ்ட்டு டைமாக போகிறாங்க அப்படிங்கிறனால ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அதனால் அவங்க வாய்ஸே ஒரு அன்யூஷுவலாக இருக்குது, ஒரு பாடுற மாதிரி ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேசேஜ் இருக்குது. நம்ம அதுலேருந்து கொஸ்டின்ஸ் போவோம். சூஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங். தி நேரேட்டர் டேக்ஸ் டேஷ் டு த மூன். யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க? மதர். ஷி ஹேட் ஆல்வேஸ் லைக்டு சிங்கிங். அவங்க அம்மா ரொம்ப பாடுறதை லைக் பண்ணுறாங்க. அடுத்தது ஷி வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் இட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் விசிட் டு தி மூன். இதை பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் விசிட். ஓகே. செகண்ட் ஒன், மேட்ச் தி ஃபாலோயிங். ஆன் ஹாலிடேஸில் என்ன பண்ணுறாங்க? ஷி sang cheerfully. அடுத்தது 5, on weekday எங்கே போகிறாங்க? ஷி went about the chores. 6, செலனாலஜி அப்படின்னா the city on the moon. மூனில் இருக்கிற ஒரு சிட்டி. ஓகே. அடுத்தது தேர்ட் ரோம் நம்பர். ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்சஸ் யூஸிங் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீ ஓன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். என்தூசியாஸ்டிக்கலி அப்படின்னா உற்சாகத்துடன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன எழுதலாம்? நான் எழுதியிருக்கேன், த ஸ்டூடெண்ட்ஸ் என்தூசியாஸ்டிக்கலி ரோட் த எக்ஸாம். ஸ்டூடெண்ட்ஸ் உற்சாகத்தோட எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னு நீ வேற ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். அடுத்தது நம்பர் 8, எக்ஸைட்டட். ஹி வாஸ் எக்ஸைட்டட் ஆன் த டே ஆஃப் ரிசல்ட் வரும்பொழுது அவன் எப்படி இருந்தான்? எக்ஸைட் ஆனான். எக்ஸைட்டட்னா பரபரப்பாக இருக்கிறது. அடுத்தது 9, அட்மயர் அப்படின்னா ஆச்சரியப்படுறது. ஹி அட்மயர்ட் த பியூட்டி ஆஃப் தாஜ்மஹல். தாஜ்மஹலுடைய அழகை பார்த்து அவன் அதிசயப்பட்டான். அடுத்தது நம்பர் 4, ரைட் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் தயர் ரெஸ்பெக்டிவ் டேபிள்ஸ். இப்போ இந்த வேர்ட்ஸை இது ரெண்டாக கேட்டகரியாக பிரிக்கிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்கு? இஸ்ரோ, நாசா, சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லா. அதில் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன பார்த்தாலே தெரியுது. இஸ்ரோவும் நாசா தான் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அஸ்ட்ரோநாட்ஸ் யார்? சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட் ஒன், 5th ரோமன் லெட்டர். ரைட் 2 sentences on each of the following topics. 2 சென்டென்ஸ் எழுதுன்னு கேட்குறாங்க. மை ஹாலிடே ஆக்டிவிட்டீஸ். நீ என்ன ஹாலிடேயில் என்ன பண்ணையோ அதை எழுதணும். கார்டனிங் இஸ் மை ஹாலிடே ஆக்டிவிட்டின்னு நான் எழுதியிருக்கேன். நீ என்னுடைய ஹாலிடே ஆக்டிவிட்டி எழுதலாம். அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, I used to collect organic seeds from the farmers. farmers கிட்டேருந்து என்ன எழுதினேன்? ஆர்கானிக் சீட்ஸை வாங்கினேன். அப்புறம் and also spend some time
to learn more about planting. அப்போது நான் மற்றவங்ககிட்ட தெரிந்தோ அல்லது கூகுள்லேயோ போய் பிளான்ட்டிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் இன் ப்ராக்டிஸிங் யோகா. கொஞ்சம் யோகாவையும் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 13th கொஸ்டின். டாக்டர் அப்துல் கலாம் த சயின்டிஸ்ட், அவருக்கு என்ன பேர்? மிசைல் மேன் அப்படின்னு பேரா? டாக்டர் அப்துல் கலாம் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அவர் கண்ட்ரி ஹாஸ் சீன். நம்ம கண்ட்ரியில் பார்த்ததுலேயே அவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சயின்டிஸ்ட். He has done various contributions to our country in defense sector. நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார், பங்களிப்பு நிறைய பண்ணியிருக்காரு. Therefore, he is known as Missile Man of India. அதனால தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, ஏவுகணை மனிதன், மிசைல் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. He also served as the president of our country. அவர் என்னவாக இருந்தார்? பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். He asked the youth to dream about their goal. அவர் இளைஞர்களை என்ன செய்ய சொன்னார்? கனவு காணுங்கள் அப்படின்னு. கனவு காணுங்கள்னால் உங்களுடைய லட்சியத்தை பற்றி கனவு காண சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து டாக்டர் அப்துல் கலாமை பற்றின ஒரு சின்ன பேராகிராஃப். நெக்ஸ்ட் ஒன், 6th. Based on your reading the passage, write the following traits with their relevant boxes. இப்போது இதில் 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்லெஸ் டனல்ஸ், ரிங்கிங் வாய்ஸ், ஸோ டியர் டு ஹர் சன், டால் ஸ்ட்ரக்சர்ஸ். அதை வந்து இந்த 2 பாக்ஸில் பிரித்து எழுதணும். மூன்ஸ்கேப், மூன்ஸ்கேப்பில் என்னென்ன இருந்துச்சு? என்லெஸ் டனல்ஸும் டால் ஸ்ட்ரக்சர்ஸும் இருந்துச்சான். அடுத்தது அஸ்ட்ரோனட்ஸ் மதர், அவங்க சம்மந்தப்பட்டது என்னென்ன? ரிங்கிங் வாய்ஸ், ஸோ டியர் டு ஹர் சன், ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரிங்கிங் வாய்ஸ், ஒரு அழகான குரல், அதுவும் வந்து அஸ்ட்ரோனட்ஸ் மதனுடைய ரிலேட்டடாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட் ஒன், 7th கொஸ்டின், ரோமன் நம்பர். Read the following passage and make notes. A literary genre is a category of literary composition. Genres may be determined by literary technique, tone, content, or even length. This genre is often broken up into 5 subgenres: fantasy, historical fiction, contemporary fiction, mystery, and science fiction. Genres give writers a specific type of literature to work within. Students in creative writing may focus in a variety of genres, from poetry to prose to non-fiction to play writing. Literary appreciation means that the reader is able to gain pleasure and understanding for the literature, understand its value, and admire its complexity. It focuses on the adequate grasp of the definitions and applications of traditional literary devices such as plot, character, metaphor, setting, and symbolism, which may be encountered with text. இந்த பேசேஜை நம்ம மேக் நோட்ஸ் அப்படின்னா நோட் மேக்கிங் பண்ணணும். நோட் மேக்கிங் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதில் இந்த வெர்ப் ப்ளீஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஐஃபன் போட வேண்டியதுதான். இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போது லிட்ரரி ஜென்னர், ஒரு ஐஃபன், லிட்ரரி கம்போசிஷன், ஜென்னர்ஸ், டிட்டர்மின், டெக்னிக்ஸ், கண்டென்ட், even length, 5 subgenres: fantasy, historical fiction, mystery, science fiction. Write specific literature, creative writing, poetry to prose, literary appreciation, able to gain pleasure, understand the literature, its value, focus, definition and application of traditional devices, plot, character, metaphor, செட்டிங், சிம்பாலிசம். இந்த அந்த இடத்துல அந்த ஐஃபன் போட்டுட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுத வேண்டியது. ஃபுல் சென்டென்ஸாக நோட் மேக்கிங்கில் இருக்கக்கூடாது. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத இது வந்துடணும். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.